ஓகே சார், திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடியை முதலமைச்சராக முயற்சிகள் நீங்க எதுவும் செஞ்சிருக்கலாம்? சொல்லியாச்சு. வேற ஏதாவது சார், உங்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிருக்கலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு ஒரு வருத்தப்படுறாங்க. அதை என்ன சொல்லுங்க? சில பேர் சொல்றாங்க நான் ஏன் அரசியலுக்கு நான் வரலையே சொல்லி ஒரு 3 பேஜுக்கு கம்ப்ளீட்டா அறிக்கை எதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிளியரா நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்றாங்க சொன்னா அந்த ஆத்துக்கு இருக்கும் இல்ல சொல்ல வரல. அது தெரிஞ்ச பிறகு ஏன் வரலன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. சார், இனிமே உங்க ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி இருக்கும்? நான் முதலியே சொல்லியாச்சு. அவங்க எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த விஷயம் பண்றீங்களோ அதை நீங்க தாராளமாக நீங்க போங்க அப்படின்னு முதலியே நான் சொல்லியாச்சு. எத்தனை மாட்டியும் நான் சொல்றது நீங்களே சொல்றது. ஆக்ட் பண்றாங்களே சொன்னா அரசியல் வேற, ஆக்ட் பண்றது வேற. ஆக்டிங் பண்ணலாம், நீங்க வரலாம். அப்படியே அதை பாதிச்ச கூட ஒரு பொட்டிதர் பாதிப்பாங்க. அரசியல் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கோடி கோடி மக்கள் அவ்வளவு ஈஸி இல்லை. இப்ப நேற்று கமல் சார் சந்திச்சு 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பத்தி. நீங்க சிஎம் சந்திச்சு திரையுலக பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நடிகர் சினிமா போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. முதல் முறையாக ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை? ஒன்று மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணா கூட அது ஸ்ட்ரைட்டா விஜய்க்கு தான் பாதிக்கும். ஒரு திராவிட கட்சி என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை கரெக்டாக விஜய் வந்தார். அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் அவ்வளோ ஒரு கை கொடுத்தது. இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோசியல் மீடியா அது நல்ல ஒர்க் ஆகிடும். ஓகே, ஏற்கனவே முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவில் நீங்க சிறப்பு விருந்தினராக கலந்துருக்கீங்க. விஜய் பதவியேற்கும் போது உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? நீங்க கலந்து கொள்ளாத போதும் அது ஒரு சமூக வலைதளங்களில் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. முதலமைச்சர் அந்த ஏற்பு விழா சிவலிங்கன் எதில் கலந்துருக்கேன் நான்? என்ன எதுலையும் கிடையாது. சிறப்பு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. இன்னும் சிவலிங்கனே பண்ணலைங்க. அந்த அழைப்பு நான் 96 தான் கலைஞர் இருக்கும்போது அவர் இருக்கும்போதே நான் அப்போ நான் போகல. 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்கள் வரீங்களா? ஐயோ நானே வரேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்படி நேரடியாக மக்கள் மாற்றம் வேணுன்றதை இந்த தேர்தல் மூலியமா உணர்த்திருக்காங்க. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அது டவுட்டே கிடையாது. பட் ஆனால் அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு கொஸ்டின் சார், இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஒரு சீட்டு வருது, என்ன காரணம் சார்? சார், நான் அதுக்கு தான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, my heartily congratulations to Vijay, and definitely a lot of expectation is there for people. Definitely, I hope, I wish he will fulfill that. Thank you.